உலக சூப்பர் ஸ்டார். நீங்க அமெரிக்கா போனாலும் விநாயகர் வச்சிருக்காங்க, லண்டன்ல வச்சிருக்காங்க, ஆஸ்திரேலியால வச்சிருக்காங்க, சிங்கப்பூர்ல வச்சிருக்காங்க, மலேசியாவில் வச்சிருக்காங்க. ஆனா தமிழகத்துல மட்டும்தான் எங்க வைக்கணுங்கிறத காவல்துறை சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது. அரபு நாடுகளிலே கூட விநாயகரை வைத்து 5 நாள் வழிபாடு, 3 நாள் வழிபாடு. ஆனால் தமிழகத்திலே தான் நீ இந்த இடத்துல தான் வைக்கணும், இந்த இடத்துல தான் எடுக்கணும், இத்தனை மணிக்கு எடுக்கணும், இத்தனை மணிக்கு வைக்கணும். இதுக்கு காரணம் என்ன? இந்துக்களினுடைய ஒற்றுமை இல்ல, இந்துக்களிடத்தில் ஒரு எழுச்சி இல்ல. விநாயகர் சதுர்த்தி மட்டும் கூட்டம் இல்ல, விநாயகர் சதுர்த்தியில் மட்டும் பாரத் மாதாக்கு ஜெய் ஸ்ரீராம் விநாயகர் வாழ்த்து சொல்றதில்ல. என் மண்ணிலே எங்கே உரிமை மறுக்கப்படுகிறதோ அங்க முதல்ல குரல் கொடுக்கணும். பாருங்க, அமெரிக்காவில் விநாயகர் வைக்கிறாங்க, ஆனா தமிழ்நாட்டில் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான், காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அரசாங்க அதிகாரிகளை பேசி என்ன பண்றது? ஏன்னா இந்த காவல் நிலையம் என்னுடைய தாய் வீருமாற எங்க கேஸ் ஆனாலும் இங்கதான் சொல்லுவாங்க, நாம் இங்கதான் வந்து தங்கணும். அதனால நம்ம இங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர் அவர்கள், நம்முடைய காவல்துறை ஆய்வாளர் அவர்கள், துணை ஆய்வாளர் அவர்கள், இவங்கதான் நமக்கு பாதுகாப்பு. அதனால நாங்க போலீஸை பகைச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் அரசாங்க உத்தரவு எங்க வேணாலும் விநாயகர் வைக்கிட்டு 3 நாள் 4 நாள் வச்சுட்டு போறாங்க. சின்ன சின்ன குழந்தைய விநாயகர் நாங்க இந்த அமைப்பெல்லாம் வைக்க வேண்டியது இல்லை, அவங்களே வச்சுக்கிறாங்க. அது அனுமதி இருக்கா அனுமதி இல்லையா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கக்குஷேகம் தெரியாத பையன் விநாயகர் வச்சிருக்கிறாங்க, அவனுக்கு போய் எப்படிங்க அனுமதி ஏற்படுது? அவன் ஒரு மண்ணை எடுத்து விநாயகர் வச்சு அன்னதானம் போட்டிருக்கான். அப்போ இந்துக்கள் மத்தியில சிறு குழந்தைகள் கூட விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட வேண்டும், ராமநவமியை கொண்டாட வேண்டும், கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட வேண்டும். இது நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாடுல இருக்கின்ற கிராம கோயில்கள். எந்த கோயில் போனாலும் இன்னைக்கு பயங்கரமான திருவிழா. நாம ஒரு கட்டத்தில் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் சண்முக சுந்தரம் அவர்கள்